திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அந்தியூர் மலைப்பகுதியில் எரிச்சாராயம் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்தியூர் மலையில் சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்த வாலிபரை பிடித்து விசாரணை செய்து கொண்டிருந்தபோது அருகிலிருந்த ஒருவர் தப்பி ஓட முயன்றுள்ளார். அவரையும் மடக்கி பிடித்த காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அந்த வாலிபர் கண்ணமங்கலம் பகுதியைச் சேர்ந்த சஞ்சய் என்பதும் கண்ணமங்கலம் மற்றும் நாமக்கார மலையிலிருந்து சுமார் 5 டியூப்களில் எரிசாராயத்தை கடத்தி வந்து மலையில் விற்பனை செய்ததும் தெரியவந்துள்ளது. அதன் பின்னர் சஞ்சய் என்பவரிடமிருந்து சுமார் 170 லிட்டர் சாராயம் மற்றும் அதற்கு பயன்படுத்திய பைக் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அடுத்த சின்ன பூலாம்பட்டி கிராமத்தில் அதிமுக சார்பில் நீர்மூர் பந்தல் திறக்கப்பட்டது. இதனை முன்னாள் அதிமுக அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் பழ வகைகளை வழங்கினார். இந்நிகழ்விற்கு முன்னதாக பந்தலின் மேற்புறத்தில் சாலையோரத்தில் அவரை வரவேற்க வைக்கப்பட்டிருந்த கட்சிக் கொடியில் OPS பயன்படுத்திய கட்சிக் கொடியின் சின்னம் வைக்கப்பட்டுள்ளது. அதனை கண்டுகொள்ளாத அவர் நீர்மோர் பந்தல் திறப்பு விழாவில் உரையாற்றினார். இந்நிலையில் OPS பயன்படுத்திய கட்சி சின்னம் கொடியை முன்னாள் அதிமுக அமைச்சர் பயன்படுத்தியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலை சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவில் கல்குவாரிகள் இயங்கி வருகிறது. இதில் சில கல்குவாரிகள் அனுமதியின்றி செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் பொள்ளாச்சி அருகே உள்ள கணபதிபாளையம் பகுதியில் உரிய அனுமதியின்றி வெடிபொருட்கள் பதுக்கி வைத்திருப்பதாக ஆனைமலை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து அங்கு விரைந்த போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது தளபதி என்பவருக்கு சொந்தமான கல்குவாரி தோட்டத்தில் ஜெலட்டின் குச்சிகள் உள்ளிட்ட வெடிபொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து அங்கிருந்து 950 எலக்ட்ரிக் டெனட்டர்கள் மற்றும் 350 ஜெலட்டின் குச்சிகள் உள்ளிட்ட 1200 வெடிபொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் 2 கைது செய்து ஆனைமலை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள தீவட்டிப்பட்டியில் மாரியம்மன் கோவில் திருவிழாவில் இருதரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. இதில் இருதரப்பினரும் ஒருவரை ஒருவர் கற்களை வீசி தாக்கிக் கொண்டனர். அப்போது ஒரு தரப்பினர் கடைகள், வாகனங்களை உடைத்தும் கடைகளுக்கு தீ வைத்தும் கலவரத்தில் ஈடுபட்டனர். இதனால் தீவட்டிப்பட்டி கிராமமே கலவர பூமியாக காட்சியளித்தது. மேலும் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இந்நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கலவரத்தில் ஈடுபட்ட இருதரப்பை சேர்ந்த 27 பேரை கைது செய்தனர். கடைகளுக்கு தீ வைத்து உச்சக்கட்ட கலவரத்தை ஏற்படுத்திய 13 பேரையும் மற்றொரு தரப்பை சேர்ந்த 14 பேரையும் கைது செய்து கலவரம் குறித்து விசாரணை நடத்தினர். இந்நிலையில் கலவரத்தை தூண்டிவிட்ட முதல் குற்றவாளியை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். மேலும் கலவரத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்ட குற்றவாளிகளை போலீசார் தனித்தனி குழுவாக தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளான செம்பட்டி, புலியூரான், குறிஞ்சாங்குளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்கள் அருப்புக்கோட்டை நகர் பகுதிக்கு வருவதற்கு புறவழிச்சாலையான மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையை தான் கடந்து வர வேண்டும். தேசிய நெடுஞ்சாலையை கடப்பதற்காக காந்திநகர் பகுதியில் ரயில்வே மேம்பாலத்தின் கீழ்ப்பகுதியில் தனியாக பாதை உள்ளது. ஆனால் இது சுற்றுப்பாதையாக உள்ளதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் தேசிய நெடுஞ்சாலையின் நடுவே உள்ள சென்டர் மீடியனில் ஏறி சாலையை கடந்து செல்கின்றனர். இதனால் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளது. இதனை தடுப்பதற்காக போலீசார் மற்றும் நெடுஞ்சாலை துறையினர் சாலையின் குறுக்கே இரும்பு தடுப்பு சுவர் அமைத்தனர். ஆனாலும் வாகன ஓட்டிகள் சென்டர் மீடியனில் குறுக்காகத்தான் சாலையை கடந்து செல்கின்றனர். இதனால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதை அறியாமல் செயல்படுவதாக சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.